அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு நம்ம காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. காதலிக்க நேரமில்லை ரெட் ஜெயன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. கிருத்தியா உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரவிமோகன் நடிச்சிருக்காரு. ரவிமோகன் அப்படின்னு யார் நடிச்சிட்டீங்கன்னா நம்ம ஜெயமரவி தான் அவங்க பேரை மாத்திட்டாரு. இனிமே அவர் ரவிமோகன் தான் கூப்பிட்டு தவிர யாரும் ஜெயமரவி கூப்பிடாதீங்க, அப்புறம் சண்டைக்கு வந்துருவாரு. சரி, ஓகே. அதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம நித்யாமன் நடிச்சிருக்காங்க, வினோதினி அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க, இவங்களுக்கு டிஜே போன நடிச்சிருக்காங்க, பாடகர் மனு நடிச்சிருக்காரு, ஜான் கோகை நடிச்சிருக்காங்க, முக்கியமா பன்னாட யோகி பாபு சார் நடிச்சிருக்காரு. இவங்க கூட பார்த்தோம்னா வினய் நடிச்சிருக்காரு. ஓகே. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் AR ரஹ்மான் சார் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இதை தாண்டி பார்த்தோம்னா இந்த படத்தோட டூரேஷன் டைம் பார்த்தோம்னா 2.5 மணி நேரம், 2 மணி நேரம் 11 நிமிஷம். நான் அப்படியே 2.5 மணி நேரமா சொன்னேன். சரி, இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்? டீசர்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருந்த மாதிரியே இருந்துச்சு. பட் அந்த டீசரே நம்மளுக்கு லேக்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம். நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி, ஓகே. அப்படின்னு பார்க்கும்போது காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்தோட கதைப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் நித்யா மேனன் ஜான் கொக்கைனை வந்து லவ் பண்றாங்க. லவ் பண்ணி கல்யாணமே ஆகுது. ஒரு விதத்துல ஒரு தப்பான உறவுல ஒரு பொண்ணு கூட இருக்கிறத பாத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வெறுத்து போய் கல்யாணம் வேணாம், நான் வந்து எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும், அதை வந்து டெஸ்ட் மூலமா நான் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்பேம் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. ஸ்பேம் டொனேட் பண்ணியிருக்கப்ப நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட காதல டிஜே போன திட்டுறாங்க. திட்டிட்டு என்கேஜ்மெண்ட்லாம் ஆகுது. அந்த டைம்ல நம்ம டிஜே போன திடீர்னு காணாம போயிடுறாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுமே ட்ராப் ஆயிடுது. பட் இருந்தாலுமே கூட கொஞ்ச நாள்ல நம்ம நித்யா மேடம் பிரெக்னன்சி ஆகுறாங்க. பட் நம்ம ஜெயமரவி சார் இங்க கொடுத்த அந்த ஸ்பேம் தான் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இவரோட குழந்தை தான் அங்க இருக்குது. இருந்தாலும் ரெண்டு பேருமே எதிர்பாராத விதமா ஒரே தொழில் பண்றப்போ, ஒரே தொழில் வேற வேற கமல் ஒர்க் பண்றப்போ எதிர்பாராதமா சந்திக்கிறாங்க. சந்திச்சு ஒரு 8 வருஷமா குழந்தையும் பிறந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கும் போகுது. ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இந்த குழந்தை ஜெயமரவி சாரோட தான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சுதா இல்லையா, இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு, டிஜே பானுவும் நம்ம ஹீரோ ஜெயமரவியும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையே. ஆக்சுவலா அந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா என் கூட உட்காந்து ஒரு 4 பேர் படம் பார்த்தாங்க. படம் பார்க்க பார்க்க ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னாங்க. பட் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, இன்னைக்கு டெக்னாலஜிஸ் தெரிஞ்சு வச்சவங்களுக்கு இந்த படம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த கதை வந்து 2017 நடக்கிற மாதிரி தான் படத்துல காட்டியிருந்தாங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு நினைச்சோம்னா படத்துல பர்ஃபார்மன்ஸ் ஜெயமரவி சார் ஆகட்டும், நம்ம நித்யமாகட்டும், ஜெயமரவி சாருக்கு வந்து தொடர்ச்சியா எல்லா படங்களுமே வந்து நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எல்லா படமும் ஃபிளாப்பாகவே போயிட்டு இருந்துச்சு. அதுவும் பிரதர்லாம் வந்து உண்மையா எனக்கு கையில கிடைச்சின்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பிரதர் படம். அதே மாதிரிதான் அவருக்கு காதலிக்க நேரமலையும் படம் எடுத்து இருந்துச்சு. அவருக்கு இன்னமும் நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது படம் பார்க்கும்போது. அதனால அவரோட கேரக்டர், அவர் கொடுத்த கேரக்டரை கரெக்டா பண்ணியிருக்காரு. ரொம்ப அதிகமாகவும் இல்லாம ரொம்ப கம்மியாகவும் இல்லாம இந்த கேரக்டருக்குள்ள ஓகே அப்படிங்கிறது ஜெயமரவி சார் அவரோட கேரக்டர் கரெக்டா கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை பாட்டி பார்த்தோன்னா நித்யா மேனன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க அந்த படத்துல கண்டிப்பா நடிக்கவே இல்லைங்க. அந்த கேரக்டராகவே தெரியுறாங்க. திருச்சிற்றம்பலம் படத்துல நடிச்ச நித்யா மேனனாகட்டும், இந்த படத்துல நடிச்ச நித்யா மேனனாகட்டும், அவங்க வந்து நித்யா மேனன் அப்படிங்கிறதாண்டி அந்த கேரக்டரே உருவாங்கி நடிச்சிருக்காங்க. ஒரு லவர் ஏமாத்திட்டான் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல கோவப்பட்டு எரியறதாகட்டும், எப்படியாச்சும் இந்த ஒரு டிசிஷன் எடுத்து தைரியமா வந்து இன்னொருத்தரோட ஸ்பேமை தனக்குள்ள வச்சு அதை குழந்தைய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மேல பாசமா இருக்கிறதாகட்டும், அந்த குழந்தை காணாம போனப்பெல்லாம் ஃபீலிங் ஆகிறதாகட்டும், நம்ம ஜெயமரவி சார் மேல ஒரு ஃபீல் வரும். ஃபீல் வரும்போது திடீர்னு அவரோட எக்ஸ் லவர் நம்ம டிஜே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபீல் திரும்பவும் அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ஜெயமரவி சாரோட ஒரு ஃபீலிங் வரும். அந்த சீன் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் சீன்ல பார்த்தாலும் நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் சாய்வாங்க. அந்த சீனுமே சூப்பராகவே இருந்திருக்கும். இது சொல்ல போனா படம் ஃபுல்லாவே அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இவங்களுக்கு அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யோகி பாபு சார் தான். அவரை ஏன் அந்த படத்துல சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது யோகி பாபு சார் வந்து காமெடி நடிகர். 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல போய் பாருங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் தான். ஆனா சந்தான சார் வந்து செம காமெடி. ஒவ்வொரு சீனும் கவுண்டர், ஒவ்வொரு சீனும் செம்மையா என்ஜாய் பண்ணி சிரிச்சோம். பட் இருந்தாலும் இந்த வாரம் நம்ம யோகி பாபு சார் நடிச்ச படத்துல இது ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர் இந்த ஒரு வருஷத்துல எந்த படம் இல்லைங்க. அவருக்கு வாரம் 12 படம்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா அந்த 12 படத்துல ஒரு படத்துல கூட காமெடி வரலன்னு நான் நிறைய வீடு சொல்லியிருப்பேன். இந்த படத்துல அதே மாதிரி தான். யோகி பாபு சாரோட கேரக்டர்ல யாரு வேணா நடிச்சிருக்கலாம், யோகி பாபு தான் நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல கொஞ்சமா காமெடிக்கு ட்ரை பண்ணுங்க சார். இவங்க பார்த்தோன்னா வினய் நடிச்சிருக்காரு. வினய் பார்த்தோம்னா ஒரு வினய், நம்ம ஜெயமரவி சார், யோகி பாபு 3 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரம் வருவாங்க, கிளைமேக்ஸ்ல கொஞ்ச நேரம் வருவாங்க. இருந்தாலும் கூட இதுல வினயோட கேரக்டர் வந்து ஒரு கேய் மாதிரி காட்டியிருப்பாங்க. எப்படி இந்த கேரக்டர்ல அவர் நடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி, ஓகே. இவ்வளவுதானு பார்க்கும்போது லட்சுமி ராமகிருஷ்ணனும் நம்ம பாடகர் மனோ சாரும்
நம்ம ஹீரோயினுக்கு, அதாவது நித்யா மேனனுக்கு அப்பா, அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டருமே குடுத்தத கரெக்டாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இத தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஆக்சுவலா அந்த படத்துல ஏ.ஆர். ரஹ்மான் சாரோட மியூசிக் "என்னை இழு 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 இழு" அந்த பாட்டு செம்மையாவே இருந்துச்சு. இந்த பாட்டு படத்துல 2 இடத்துல வரும். ஒரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம YouTubeல ரிலீஸ் ஆன சாங் கிளைமேக்ஸ் படம் முடிஞ்சதுமே வரும். சுந்தர் சி படத்துல கிளைமேக்ஸ் முடிஞ்சு எப்படி பாட்டு வருமோ அது மாரி. சென்ட்ரல் படத்தோட ஆரம்ப காட்சிகள்ல கொஞ்ச நேரத்திலேயே கூட இந்த பாட்டு இப்போ ஒரு டைம் வந்திருக்கும். அத நான் இங்கேயே சொல்லிரணும். பட் ஆனா அந்த பாட்டு 2 தடவ வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2 1/2 மணி நேரத்துல இதுவே 10 நிமிஷம் போயிருச்சு. ஏழுமன் சார் இல்லைன்னா அந்த படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அங்கங்க மியூசிக்லயே படத்தை வந்து கதையோட கண்ணோட்டம் நம்ம பார்க்க உட்கார வச்சிருக்காரு அப்படிங்கிறது நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இந்த படத்துல கதையில ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஒரு வித்தியாசமான கதை தான். என்னன்னா ஒரு ஸ்பேன் ஒருத்தர் ஒரு இடத்துல கொடுக்கறது இன்னொரு இடத்துக்கு போகுது. பட் அவங்க அந்த டிசிஷன் எதுக்காக எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் 2 பேருமே ஒன்னா டிராவல் பண்றாங்க. அந்த டிராவல் பண்றப்போ இது இவங்களோட தானே அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் தெரியுதா இல்லையா அப்படின்னு ஒரு சீனை வச்சு இந்த படம் ஃபுல்லாவே நம்பியிருக்காங்க. அது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரியா இருந்தாலும் கூட டெக்னிக்கலா ஒரு நல்ல டிஃப்ரெண்டா யோசிச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து கதை இருக்குமா, பொண்ணுங்களாம் கெட்டு போக மாட்டாங்களா, இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் மொத்தம் இந்த வினயோட கேரக்டர் சொன்ன கேய்க்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க கிளைமேக்ஸ்ல. என்னடா வித்தியாசமா இருக்குது இதெல்லாம் வந்து எனக்கு ட்ரெண்டுக்கு சரியா வருமா? ஏன்னா அந்த படம் வந்து அந்த படத்தோட காட்சி கட்டத்துல 2017 டு 2024 இப்படிதான் படத்தை காட்டியிருப்பாங்க. 2017 டு 2025 அப்படிங்கிற மாதிரி தான் படம் நகர்ந்துகிட்டு இருக்கும். இருந்தாலுமே கூட இந்த காட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. இது வந்து ஒரு ரொமான்டிக் படம். ஜெயம் ரவி சாருக்கும் நம்ம நித்யா மேனனுக்குமே வந்து கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதை நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி, எல்லாமே சொல்லிட்டேன். படத்துல நெகட்டிவ் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மெயின் டிஜே பவன் மறந்துட்டேன். டிஜே பவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அவங்க வந்து இந்த படத்துல ஜெயம் ரவியோட லவரா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவராகவும் செகண்ட் ஹாஃப்ல எக்ஸலராகவும் வந்திருப்பாங்க. ஒரு லவரை வந்து திடீர்னு ஒரு கோவத்தினால விட்டுட்டு போறதாகட்டும், அதுவும் கிளைமேக்ஸ் திரும்ப வந்து நான் பழைய மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதாகட்டும், அப்போ நித்யானந்த் மேனன் மேல நம்ம ஹீரோ காதல் இருக்குன்னு தெரிஞ்சு அவர் ஒரு ஃபீல் பண்ணிட்டு வெளியே போறதாகட்டும், இப்படி ஒரு கேரக்டராக தான் நம்ம டிஜே பானுவோட கேரக்டருமே போயிருச்சு. இதை தாண்டி பார்த்தோம்னா நான் கிட்டத்தட்ட போன வருஷத்துக்கு முதல் வருஷம் 2023ல யாம் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். பட் ஒரு சில காரணங்கள் படத்துல சில குறைகள்லாம் இருக்கலாம். இந்த வருஷம் கிசிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் ஷூட்லாம் முடிச்சிட்டேன். இனி எடிட் பண்ணல. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஒரு அடல்ட் கண்டென்ட் தான். பட் படத்தோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட், அதாவது என்னோட ஷார்ட் ஃபிலிமோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறவனை இந்த உலகம் எப்படியெல்லாம் என்னெல்லாம் திட்டுறனால அவனோட சூழ்நிலை அவன் எங்கெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டுது அப்படிங்கிறது தான் அந்த ஷார்ட் ஃபிலிமோட கதை. கண்டிப்பா எல்லாருமே நீங்களாம் வந்து கொஞ்சம் ஆதரவு தாங்க. அடுத்த மாசம் அந்த படம் ரிலீஸ் ஆகும். அடல்ட் கண்டென்ட் தான் அப்படிங்கிறப்போ அதுவே எனக்கு நடந்த சில சம்பவங்களை படத்தில் எடுத்திருக்கேன். இதே நான் அந்த ரிவ்யூ கடையில சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதுக்காக நான் தனியாக வீடியோ போட்டா யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் ரிவ்யூ கடையில சொல்றேன். சரி, ஓகே. காதலிக்க நேர்மலை படத்தோட ரிவ்யூ. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பேன் இவரோட தான் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. பட் இவங்க வந்து அதை சொல்றதை விட்டுட்டு 2.5 மணி நேரம் படத்தை போட்டு ஜவ்வா இழுக்கிற மாதிரியும் எந்த ஒரு சினிமா உட்காந்து படம் பார்க்க முடியல, எப்படா படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்க்குற நிறைய பேருமே என்கிட்ட சொன்னாங்க. நான் படம் முடிஞ்சு வெளியே இருந்தோம் படம் எப்படின்னு சொல்லி கேட்டேன். கதை ஓகே தான். பட் ஏன்னா படம் வந்து நிறைய இடத்துல வந்து லேக்கா இருக்குது, உட்காந்து பார்க்க முடியல, ஒவ்வொரு சீனும் லென்த்தா இருக்குது, ஜெயமரவி சார் நேரம் சரியில்லையாட்டு இருக்குது, ஏன் அப்படிலாம் படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா அவரோட ஒரு ஆக்ஷன் ஹீரோ, பட் ஒரு ரொமான்டிக் படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ ரொமான்டிக் படம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இதுவும் ஒரு நல்ல ஸ்டோரி தான். இந்த படத்துல வந்து நிறைய லேக்கா இருந்துச்சு. எப்படா படம் முடியும், 2000 படமே வந்து எப்படா முடியும், எப்படா எந்திரிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து படம் பார்க்கும்போது எனக்கு கொடுத்துச்சு. நிறைய பேரும் அதை சொன்னாங்க. கண்டிப்பா உங்களுக்குமே நீங்க படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சா இல்லையா, படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா. ஏன்னா எனக்கு இந்த படம் வந்து அவ்வளோக்கு பிடிக்கல அப்படிங்கிறதா உண்மை. பட் தான் சொல்ல அந்த கான்செப்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான். பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்றேன். ஏன்னா படம் ஓரளவுக்கு ஓகே தான். படம் லென்த்தா இருக்கு, ரொம்ப போர் அடிக்குது, உட்காந்து பார்க்க முடியல. நிறைய சொல்லிட்டே போவோம். டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான படம் சொல்ல வந்த கருத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்க டைம் இருந்துச்சுன்னா பாருங்க, பார்த்துட்டு படம் எப்படிச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படின்ட்டு மறுத்து சந்திக்கும் வரை அனைவரும் வந்து விடைபெறுகிறேன். நன்றி.